ஹலோ, சார் நான் அன்பழகன் பேசுறேன் சார். டாக்டர் சார். சொல்லுங்க அன்பழகன், சொல்லுங்க. சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். எங்க சார் பார்க்க முடியல? என்ன சுவாமிகளை பார்க்கறதுக்கு நீங்க குழந்தை பிறந்துச்சு, நீ சுவாமி கிட்டக்கு வரதில்லை. எங்க சார் மெட்ராஸ் போயிட்டேன், அதனால பார்க்க முடியல. ரைட்டு. தொழில் எல்லாம் நல்லா இருக்குது இல்லையா? நல்லா இருக்கு சார். நல்லது. குழந்தை பிறந்துச்சு இல்லையா? நல்லா இருக்கு சார். பையன் நீங்க சொன்ன மாதிரியா? சந்தோஷம். ஏன்னா அப்படி ஒரு மகன், அது ஒரு நல்ல சந்தோஷமா, நல்ல யோகம். கவலைப்பட வேண்டாம். சுவாமிகளை நேர்ல வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ரைட் சார்? கண்டிப்பா வரும் சார். நல்லது. நேர்களே, மகப்பேறு பாக்கியத்துக்காக இந்த நபர் வந்து பல வருஷங்கள் வேதனைப்பட்டு சுவாமிகளை சந்தித்ததுக்கு பிறகு ஒரு மகனை பெற்றார். அது 2 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போதான் அவருக்கு சுவாமிகளை பற்றி மீண்டும் டிவியில் பார்க்கச்சு அவருக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்குது. காரணம், சுவாமிகளை அனுகிரகம் என்பது அப்படி ஒரு வரப்பிரசாதமாக இன்று அமைந்து விடுகிறது. பல ஆயிரக்கணக்கான பேருக்கு உடனுக்குடன் அற்புதமான நன்மைகள் நாம் செய்கின்றோம். அதனால தான் நேயர்களே, எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் ஆனந்த துவாரகா நோக்கி வாருங்கள். A great bliss divinity. You will get the entire problems will be solving through divine grace. அத்தகையான ஒரு மகத்தான ஒரு சன்னிதானத்தை, சாநித்திய மகிமை கொண்ட ஒரு சன்னிதானத்தை நோக்கி வாருங்கள். பலாயிரக்கணக்கான திருமணங்கள், பலாயிரக்கணக்கான பேர் குழந்தை பாக்கியம், நோய் நொடிகளால் வேதனைப்படக்கூடியவர்களுக்கு என்னை சந்தித்த அடுத்த நிமிஷத்திலிருந்தே நோய்கள் குணமாகக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் மிக்க அனுகிரகம், ஆசீர்வாதம், தெய்வத்தின் அருள் பெறக்கூடிய எளிய வழி சின்ன திருப்பதி.